எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் கிளீன் பண்ணி, நான் ஆர்கனைஸ் பண்ணி, நான் எப்படி என்னோட கிச்சன வந்து மெயின்டெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பயங்கர டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சிருக்கு இதில். இப்போ லீவ் இருந்ததுனால எல்லாருமே ஊருக்கு போயிருப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்த 1 மாதம் நாங்கள் வீட்டில் இல்லை. வந்து பார்த்த உடனே இந்த கிச்சனு எனக்கு அப்படியே தலையே சுற்றிடுச்சு. ஏன்னா வந்த உடனே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளால முடியல. ஏன்னா கிச்சனு வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூசி ஆயிடுச்சு. 3 நாள் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாவே நம்ம வீடு தலைகீழ ஆகிடும். ஸோ 1 மாதம் சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த வேலை நம்ம முடிச்சாதான் ஒரு பெரிய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா கிச்சன் தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து சமைக்க வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ நான் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இலைகள் பழுத்துடுச்சு. எப்போவுமே நான் வெளியில் தான் வச்சுட்டு போவேன். இந்த வாட்டி போகிற டென்ஷனில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வெளியில் வைக்கல, அப்படியே வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போது இந்த கிச்சன் மேடை ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா 1 மாதம் இல்லை. நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்வோம். சின்ன சின்ன ஒரு வாட்டி பிளேட்ஸோ, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜாடியோ ஏதாவது ஒன்று கழுவி வைப்போம். இப்போ இது 1 மாதம் விட்டதுனால பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தூசிங்கள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம டப்பாக்கு பின்னாடி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டீப் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் பேக்கிங் சோடா போட்டுட்டு, அதே மாதிரி விம் லிக்விட் வந்து நான் போட்டுட்டு இதை டைல் மேலே எல்லாம் தெளித்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு ஒரு ப்ரஷ்ஷு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி வச்சு அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த ஹோப் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் நல்லா லுக்காக இருக்குது. அதே மாதிரி தான் இதில் வேலைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இது க்ளீன் பண்ணுற வரைக்கும் பெரிய கிச்சனே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்குன்னா கிச்சனில் இந்த கேஸ் துடைக்கிற வேலை தான் அதுக்கு மேலே ஒரு டாஸ்க்குன்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஆற விட்டுட்டேன். இப்போது இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீங்காய் வந்து நம்ம வெளியில் வச்சுட்டு போனாவே ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கழுவி ஒரு ஃபேனுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுவும் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்துன்னு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பேக் இப்போ நம்ம எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிடலாம். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாவே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகள் முடித்து நம்ம செட் ஆகிறதுக்கு 1 வாரம் இல்லை 10 நாள் ஆகிடும். ஏன்னா 1 மாதம் நம்ம வீட்டில் இல்லைன்னா ஃபுல் டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்க்ரீன்லேருந்து, சோஃபா கவர்லேருந்து, பெட் கவர், பில்லோ கவர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். இது வந்து ஒரே நாளில் செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை செய்யுங்க. கிச்சன்து, அடுத்து பெட்ரூம்து, ஒரு நாள் ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். ஒரே நாள் இழுத்து போட்டோன்னா நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க.
இதுதான் என்னோட கிச்சனோட கவுண்டர் டாப்போட லுக்கு. எனக்கு பிடிச்ச மாரி வச்சிருக்கேன். இதில ஏதாவது மாத்தணும் அப்டின்னா, ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது, ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.